ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தக்காளி வெங்காயம் எதுவுமே சேர்க்காம ஒரு மட்டன் சுக்கா, அதாவது கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியான மெத்தடில் வைக்கலாம். அதுக்கு பேஸ்ட் அரைக்கணும். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பட்டை ஒரு கிராம்புன்னு எடுத்திருக்கேன். நான் சின்னதாக இருக்கிறனால 2 பட்டை எடுத்துருக்கேன். அதில் ஒரு 2 சில்லு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. போட்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வாஷ் பண்ணி மட்டன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 8லேருந்து 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ விசில் வைக்கணும் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து இப்போ வேக வச்ச கறியை அதோடையே போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம கறி வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதோடு நான் ஒரு ஸ்பூன் அளவு நான் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். அது போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் திரண்டு வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான மட்டன் கிரேவி ரெடி. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். பாய்.